அடுத்ததாக விஜய் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. குழந்தைகள் எல்லாம் வந்து விஜய் ட்ரிகர் பண்ணி விட்டாரு. அதுவும் குறிப்பாக வந்து விஜய் மாமாவுக்காக ஓட்டு போட சொல்லி நீங்கள் கெஞ்சுங்கலாம் சொல்லிட்டாரு. குழந்தைகளை பயன்படுத்திட்டாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தாவேகா தரப்பில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ரிப்ளையும் போடுறாங்க. ஏன் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு குழந்தையை தூக்கி வச்சு கொஞ்சலையா, அந்த குழந்தைய வந்து கையில் வச்சுக்கிட்டு திமுக வாழ்கள்லாம் சொல்லலையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கம்பேர் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அதாவது குழந்தைங்க அப்படின்னும் போது வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஆசைப்படுறாங்க, விஜய் மாமான்னு சொல்லி உரிமையாக பேசுகிறாங்க. ஸோ நீங்களும் ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஆயுதமாக, அதாவது பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்னும் போது சரி குழந்தைங்களை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ அவங்க அம்மா அப்பாவுக்கோ அந்த குழந்தைக்கோ அந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்களுக்கு இப்போ விஜய் ஜெயித்தாலும் தோத்தாலும் விஜய் மாமா தான், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த தேர்தலில் அவங்க ஓட்டு போட சொல்லுங்கன்னு நிறைய பேர் தன்னெழுச்சியாக பண்ணாங்க, நிறைய குழந்தைங்க பண்ணுச்சுங்க. அவங்க அம்மா அப்பா தான் வீடியோ எடுத்து போடுறாங்க, அந்த வீடியோ வந்து வெளியாகுது. அதை எப்படி விஜய் மீது குற்றச்சாட்டு? அவங்க அம்மா அப்பா தானே சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அதை பார்த்துட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. இது எப்படின்னா, விஜய்க்கும் அந்த ஃபேமிலிக்கும் இருக்கக்கூடிய தனி பாண்டாக தான் இருக்குது. இதில் வந்து இவங்க வராங்க. சரி ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, தேர்தல் விதிப்படி தப்பு, அது இல்லாமல் குழந்தைங்க வந்து ஒரு வேளை ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ அடம் பிடிப்பாங்க, நிறைய விஷயம் இருக்குது, இதெல்லாம் லாலிபாப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசலாம். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது 2 வயசு குழந்தை ஒரு திமுககாரன் வந்துட்டு ஒன்று பண்ணா இல்லையா, பாலியல் கொடுமை பண்ணி இது பண்ணா இல்லையா, அப்போ எங்கே போனாங்க இந்த குழந்தைகள்? இந்த சொல்கிறாங்க இல்லையா சோ கால்டு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்குது இல்லையா, அப்போ எங்கே போகிறாங்க? ஏன் அந்த விளாத்திக்குளம் வந்து சிறுமி இது பண்ணாங்க இல்லையா, அப்போ எங்கே போனாங்க?